திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இந்த ஆடியோ வந்துட்டு அச்சில் ஏற்ற முடியாத அளவுக்கு வார்த்தைகள். இதை நீங்க எப்படி அந்த விஷயத்தை கடந்து வந்தீங்கிறதே இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஆல்ரெடி வந்து அதான் சொன்னேன். அதாவது இது மற்றவர்கள் எப்படின்னா எப்படி இப்படி ஒரு இதை வந்து மன்னிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பொதுவாக ஒரு விஷயம் தான், அதுக்கு முன்னால் ஒழுங்காக பேசிட்டு இருந்தார். ஏய் என் தங்கம் தங்கம், இது ஒரு காரணமாக நான் சொல்லக்கூடாது. பட் நான் அவரோட வீட்டுக்கு வந்து போயிருக்கிறேன். அவருடைய முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே? என்ன வேணும்? ஃப்ரெஷ் ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். திருச்சி நான் போயிருந்தப்போ அவரோட மனைவி குழந்தைகள் எல்லாம் பார்த்து, நாங்கள் அவங்களுடைய மாமியார் இருந்தப்போ பார்த்து அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் போயிருக்கிறேன். நீ நானும் ஓடிடலாமா? இப்போ நம்ம ஒருத்தர் மேலே நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்னா அவங்களுக்கு முன்னால் அவங்களுடைய மனைவியை நினைக்கணும், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை நினைக்கணும். இதெல்லாம் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இல்லாமல் பிளைண்டாக எடுக்க வேண்டாமே சில விஷயங்கள். அப்புறம் கட்சியும் கேட்டாங்க தலைமை, அவங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இதாக இருந்தாங்க. பட் எனக்கு வந்து வேணாம், அதை விட்டுருங்க அந்த மேட்ரை, வேணாம் அதை விட்டுருங்க அந்த மேட்ரை. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நடவடிக்கை எடுக்கணும், இதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நான் உண்மையான சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கட்டும், கேடி ராகவன் அவர்களுடைய இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சசிகலா புஷ்பாவுக்கு பொதுவெளியில் நடந்த விஷயமாக இருக்கட்டும், இப்படியே சுத்திட்டு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிதான் நான் சுத்த போறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப வெளியில இருந்து பாக்குற பொதுமக்களுக்கு என்ன தோன்றும்? பெண்களுக்கு பாஜக பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி தானே வரும். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நீங்கள் கேடி ராகவன் விஷயத்தில் வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து 10 பெண்களை வந்து செட்டப் பண்ணி வேணும்ட்டே பாஜகவோட இமேஜை கெடுக்கணும்னு சொல்லிட்டு, அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி, ஒரு ஆண்கிட்டையும் பழக விட்டு ரொம்ப சீப்பராக ஒரு காரியத்தை செஞ்சார். இதுக்குன்னு ஒரு 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 அணி மாதிரி செட் பண்ணி ஒரு சின்ன, அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அதாவது சசிகலா புஷ்பாக்கில் நிறைய ரிவர்ஸ் வீடியோவும் போட்டிருந்தாங்க, நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சா, இல்லையே. இல்லை கேடி ராகவன் விஷயம், சசிகலா, அதுக்கு அடுத்தது என்னுடைய ஆடியோ விஷயம் சொல்றீங்க. என்னுடைய ஆடியோ விஷயத்தில் பொறுத்தல ஒன்று என்னன்னா, பாஜகவில் இத்தனை தலைவர்கள் நிர்வாகிகள் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு ஆள் கூட இப்படி ஒரு பெண்ணை பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து நான் பாஜகவோட சிறுபான்மை மாநில தலைவியாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் எங்கே போனாலும் அம்மா என் வயசுக்கே என்ன எல்லாருமே மேக்ஸிமம் டெய்ஸி அம்மா டெய்ஸி அம்மா அப்படிங்குவாங்க. இல்லைன்னா அம்மா அக்கான்னு கூப்பிடுவாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அக்கா எனக்கா அப்படிதான் பேசுவாங்களே. உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து செட் பண்ணி வச்சு உங்களை ட்ராப் பண்ணணும்னு சொல்லி உங்களை ஃபோனில் வந்து தொடர்புக்குள்ள வச்சு உங்களை மீட் பண்ண வச்சு உங்களை கொத்தா பிடிச்சி உங்களை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹனி ட்ராப் எதிர்கட்சியினர் பண்ணியிருந்தா கூட யோசிக்காம அவ்வளோ பெரிய ஒரு மேடை பேச்சாளர் வருகிறார். பேச்சாளர் கட்சியின் கருத்துக்களை வந்து அவ்வளவு அருமையா வந்து சித்தாந்தங்களை விளக்கக்கூடியவர். அவளை கட்சியை விட்டே போயிட்டார் அவரு. இப்பெல்லாம் நல்லவங்களுக்கு காலமே இல்ல பாட்டி. இதை விட நீ என்னத்தை போய் அவங்களுக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? கட்சிக்குள்ள இருக்கிற யாருமே பாஜகவில் பெண்களை பொறுத்தவரையில ரொம்ப உங்களை மதிக்கக்கூடிய கட்சி. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு நிறுவனம் நடத்துறேன், 100 பேரை வச்சிருக்கிறேன். என்னாச்சு? நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? இந்த 100 பேருக்கு நான் ஒரு டிசிப்ளினை சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி நான் வந்து கிளாஸ் எடுத்து நான் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அவரு பாக்ஸர்.
சும்மா பார்த்துட்டு போறாரு. புதுசா ஒரு ஸ்டாஃப் உள்ள வராங்க, இல்ல நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்றாங்க, நான் அவரை நம்பி நான் சேர்த்துக்கிறேன். வந்தவங்க பண்ற குறும்புக்கு கட்சியில நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப மோசம் பண்ணி பாரிச்சிட்டு இது பண்ற வேலைய பாக்க ஸ்னேகா மாதிரி இந்த பண்றதெல்லாம் நமிதா வேலை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், திமுகவுல ஒரு பெரிய தலை அப்படிங்கிற அண்ணாதுரை அவர்களை பானுமதி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன் எப்படி பதில் சொல்லணும்? டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது, தானா வந்ததை விடக்கூடாது. இல்ல எனக்கு அவர் எப்படி சொன்னார்? அவ்வளவு பெரிய ஒரு பெருந்தலைவர், நீங்க மதிக்க கூட அண்ணாதுரை அவர்கள், பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினி கிடையாது, நானும் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் கிடையாதுன்னு ஒரு பதில். இங்க துஷ்டர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்பால வந்து பெருக்கு அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாக்கிடுவான். போ உள்ள. இங்க இருந்து இங்க ஒரு 10 வருஷம் இருந்தவன் பண்ண வேலை கிடையாது இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப கட்சியில இருக்கக்கூடியவங்க யாருமே ஒரு பெரிய தலைகள் சொல்லல, புதிதாக வந்தவர். வேண்டாங்க, எனக்கு நிம்மதி சரியா படலைங்க. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன? இல்ல சீக்கிரம் வெளியே போனா பசங்க கலாட்டா பண்ணுவாங்க. இப்போ நான் ஒருத்தரை நம்பி நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன், வந்த இடத்துல வந்து அவன் ஒருத்தன் திருட்டு பண்ணிட்டான், ஒரு ரவுடிசம் பண்ணிட்டான்னா நான் என்ன நினைப்பேன்? ஐயோ அவசரப்பட்டு உங்களை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு நினைப்பேன் நான். இப்போ நீங்கள் திடீர்னு வந்தவங்க இப்படி பண்ணும்போது கட்சி என்ன பண்ண, அந்த தலைமை என்ன பண்ணும்? என்னடா கையை பசிச்சுட்டு இருக்க வேண்டிதான். எவ்வளவு புகை, ஒரே கஞ்சாநாத்தமா இருக்கு. இதுல இருந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இது வேண்டாம், நான் இதை விட்டுருங்க, மற்ற என்ன விஷயமும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியவா, நான் வேண்டாம் அப்படிங்கிறேன். பயப்பறியா குமார்? அதற்கு சில காரணங்கள் இருந்தது. அதனால வந்து கட்சி வந்து அப்ப நான் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியவே கொடுக்காதனால அப்படிதான் இருந்தாங்களோ, வேற ஒன்றும் இது காரணம் கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இல்ல இது எவ்வளவு ஒரு மன உளைச்சல் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என்னுடைய பார்வை, திரும்ப சொல்றேன், நான் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன், அவருடைய மனைவியை குழந்தைகள் எல்லாம் பார்த்திருக்கேன். இது ஒரு என்னுடைய பார்வை. உங்களுக்கு ஒரு கண்ணு இல்லையா? அழுத்தம் இல்லை, இது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான் இல்லையா? அந்த சமாதானம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்றவர் கிடையாது. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? அப்ப நான் ரொம்ப பிடிவாதமா, இதுல ஒரு ரீசன் இருக்கு. அதுல நான் வந்து மன ரீதியாகவும் நான் சில விஷயங்கள் இருக்கு, அது சொன்னா மக்களுக்கு புரியாது. ஏனே மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறையும். என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட மண்ணா போட்டு ஒருத்தன் வந்து ஒரு டே உன்னை வெட்டிடுவேன், உன்னை குத்திடுவேன்னா அவன் வெட்டுற அளவுக்கு அவன் பேக்ரவுண்டா, அவன் பெரிய தாதாவா நான் நினைக்கிறதே இல்லை. அவனோட லெவல் அவ்வளவுதான் நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? RSS பேக்ரவுண்டை சேர்ந்தவர், திருமணம் பண்ணிக்காதவர், நல்ல வயது முதிர்ந்தவர், பெண்கள் விஷயத்தில் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்களே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி நினச்சா சரி, அவுத்த போட்டு முன்னாலே நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன். அதில் கொஞ்சம் தள்ளி ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க, அந்த பெஞ்சில் தான் அவர் வந்து நைட்டு படுக்கிறதா சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தெய்வ பிறவிங்க அவரெல்லாம். அவருக்கு பாவாடை சித்தன்னு இன்னொரு பேரும் இருக்கு. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. ஸோ தொடர்ந்து உங்களோட பணியை வந்துட்டு சிறப்பாக மென்மேலும் பண்ணுங்க. இன்னொரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.